கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். அல்லேலூயா. கடந்ததை நினைச்சு நீங்க கலங்காதீங்க. கர்த்தர் புதிய காத்தை செய்ய போகிறாரு. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கை அழிவதற்கு அல்ல, நீங்க வாழ்வதற்கு. எத்தனை நபர்கள் உங்களை ஏமாற்றினாலும் உங்களை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு இருக்கிறாரு. சாட்சியாக, ராஜாத்தியாக, ராஜாவாக கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. அந்த குழந்தை பாக்கியத்திற்காக நம்ம சொல்லி சில வார்த்தைகள் ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, அதை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். முதலாவது 127 சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நம்ம ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணிட்டு முடிச்சிடுவேன். 11:30 முடிச்சிடுவேன். 9 மணிக்கு ஆரம்பித்தோம்ல, 2.5 மணி நேரம். ஆமென். இன்றைக்கு குழந்தை பாக்கியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ரோஸ்லின் அருள்ராஜ் தம்பதியர்கள், காவியா, கலா எப்சிபா, ஸ்வேதா பிரின்சி, மோனிஷா, பியூலா அட்வென்ட் சர்ச்சில் கோட்டூர்புரத்தில் இருக்கிறாங்க. சிஸ்டர் பியூலா ராபின்சன், பிரிஸ்கில்லா, சகோதரி பிரிஸ்கில்லா, சகோதரி மல்லிகா. இவங்களாம் நிறைய பேர் இன்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் மேலே நீங்கள் விசுவாசம் வச்சிங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அப்படியே ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி இந்த பேரெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அல்லேலூயா. ஆராதனை வேளையில் உபவாச நாட்களில் ஆண்டவர் ஒரு சகோதரிக்கு சொன்னார், உனக்கு பிறகு குழந்தைக்கு ஈசாக்குன்னு பேர் வை. ஆமென். நம்ம கேகே நகரில் ஒரு மகளுக்கு சகோதரிக்கு சொன்னாங்க, உனக்கு பிறக்க குழந்தைக்கு சாமுவேல்னு பேர் வை. அல்லேலூயா. சொன்ன மாத்திரத்தில் சாமுவேல் வந்துட்டார், அடுத்து ஈசாக்கு வரப்போகிறாரு. அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன்.
சங்கீதம் 127:3 தேவனை சோதரிப்போமா? சோத்ரம் 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 சோத்ரம். ஆதியாகமம் 30:22 தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தைகளுக்காக தேவனை சோதரிப்போமா? சோத்ரம் 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 சோத்ரம். 1 சாமுவேல் 1:27 இந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன் விண்ணப்பத்தின்படி அவர் எனக்கு கட்டளையிட்டார். அன்னாள் தன் குழந்தை சாமுவேலை பெற்றெடுத்த பிறகு இந்த வார்த்தையை கூறினாள். அதற்காக தேவனை சோதரிப்போமா? சோத்ரம் 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 சோத்ரம். அல்லேலூயா, ஆமென். இப்போ சாமுவேல் இங்கே வா, வா சீக்கிரம் வா, ஒடிய மேலே வா. ஆமென். படிக்கட்டில் ஏறி வா, இங்கே நில்லு. ஆமென். இந்த குழந்தை நம்ம சபையில் ஆண்டவர் முதல்ல இவங்க அம்மா தான் இவங்க அப்பா தான் வந்தாங்க. அப்போ திருமணமாகி ஒரு சில ஆண்டுகள் ஆச்சு. ஏமேன். அப்போ குழந்தைக்காக ஜெபிக்கும்பொழுது அன்னாலை போல் ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும்பொழுது அவங்க தொடர்ந்து வந்து ஜெபம் பண்ணாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு சாமுவேல் பேர் வைமான்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் சொன்னது போல் சாமுவேலை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. பேர் என்ன? சாமுவேல். ஆமென். சாமுவேல்னா இப்போ நான் சர்ச்சில் உட்காந்து தூங்கினாரு, நீங்கள் போய் தூங்கி தானே இருந்த. ஆமென். பெரியப்பா சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்டாரு. இந்த சாமுவேல் நல்லா தூங்கிட்டு இருந்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுத்த முதல் அற்புதத்தின் குழந்தை. இதே போல் நிறைய தம்பதிக்கு ஓகே, காட் பிளஸ் யூ, பிரைஸ் லார்ட். போ உட்காந்துக்கோ. ஆமென். ஸோ அப்போ இதே போல் நிறைய நபர்களுக்கு ஆண்டவர் புத்திர சுகத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அடுத்தது யாத்திராகமம் 23:26 உன் தேசத்தில் கர்ப்பம் விழுகிறவளும் மலடியும் இருப்பதில்லை, உன் நாட்களின் தொகையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளுக்காக தேவனை சோதரிப்போமா? சோத்ரம் 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 சோத்ரம். சங்கீதம் 113:9 மலடியை சிசுக்களின் சந்தோஷமுள்ள தாயாக்கி வீட்டில் குடியிருக்க பண்ணுகிறார், கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. மலடியை சிசுக்களின் சந்தோஷமுள்ள தாயாக்கி. நேற்று அப்படிதான் மக சொன்னா, கிருமி. அல்லேலூயா. அது கிருமி இல்லைம்மா, அது நறுமணம், சுகந்த வாசனை, கர்த்தருடைய சமூகத்தில் ஏமேன் கர்த்தருக்காக வாழக்கூடியது. அல்லேலூயா, ஏமேன். அவ பாருங்க, மலடியை சிசுக்களின் சிசு, அல்லேலூயா, சந்தோஷமுள்ள தாயாக்கி வீட்டில் குடியிருக்க பண்ணுகிறார். குழந்தை இல்லை, வீட்டோட தெரித்து இன்னொரு கல்யாணம் பண்ணு, வேற பொண்ணை கொண்டா. அல்லேலூயா. இப்படி சொல்ற குடும்பங்களில் மாமியார்களே, நீங்களாம் தெரிஞ்சுக்க, மலடியை சிசுக்களின் சந்தோஷமுள்ள தாயாக்கி வீட்டை விட்டு தெரித்துன்னு நினச்ச அவங்கள வீட்டில் குடியிருக்க பண்ணுவாராம். ஆமென். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளை, வீட்டில் குடியிருக்க பண்ணுவார். ஆமென். ஸோ கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த வசனங்களை விசுவாசத்தோடு அறிக்கை செய்து அன்னாலை போல ராகலை போல அர்ப்பணிப்போடு ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆமென் என்ன செய்வார்? சொல்லப்பட்ட இந்த தம்பதிகள் எல்லாம் குழந்தை பாக்கியத்தை தரப்போ. இன்னும் எத்தனையோ பேர் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்கும் புத்திர சுகத்தை தர வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இயேசு இந்த கண்களை மூடி இருக்கிற இடத்துல அப்படியே நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, குழந்தைய பாக்கியம் இல்லாத அநேக தம்பதிகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மலடியை சிசுக்களின் சந்தோஷமுள்ள தாயாக்கி, ஆமென், அல்லேலூயா. மலடி என்ற பேரை கர்த்தர் தாயாக மாற்றுகிறாராம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். கர்த்தரை துதியுங்கள். ஆண்டவரே, சங்கீதம் 113:9 ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வரை குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, என் அன்பு பிள்ளைகளை ஆண்டவரே, அநேக ஆண்டவரே திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே, புத்திர சுவிகாரத்தினாலே நீ நிரப்பி ஆசீர்வதிங்க.
blessed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால அற்புதம் அதிசயம் உண்டாகட்டும். இப்போது மலட்டு கற்பங்கள் கர்ப்பம் தரிக்கட்டும். இயேசு அந்த பேரை ஆண்டவரை ஒப்புவிக்கிறோம். ஆண்டவர் சொல்லப்பட்ட அனைத்து பேர்களும் இந்த ஜெபிக்க எங்களோடு கூட ஜெபிக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு புத்திர சுவிகாரத்தால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அதிசயம் உண்டாகட்டும். miracle of God. ஆண்டவரே, பிறக்கப்போற குழந்தைகளுக்கு ஆண்டவரே வேதத்தில் உள்ள அநேக தீர்க்கதரிசிகளுடைய பெயர்களை சூட்டும்படியாக கிருபை செய்யுங்க. இயேசுவின் அநேக தாய்மார்களுக்கு மிராக்கிள் பிறக்கட்டும், ஏஞ்சல்ஸ் பிறக்கட்டும், ப்ராஃபட்ஸ் பிறக்கட்டும். bless in the name of Jesus. ஆசீர்வாதம் பலப்படுத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்போதான் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். சரியாக கரெக்டா 11:20 நான் முடிச்சிடுவேன். அல்லேலூயா. எந்தன் ஜெப வேலை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. ஜபவேலை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. சோராது ஜெபித்திரே, ஜெபாவி வரம் தாருமே. தடையால் அகற்றிடுமே, தயவு கேட்டு உம் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திரே, ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே, தயவு கேட்டு உம் பாதம் வந்தே. ஜபவேலை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்மாய் கூட ஆண்டவரே நான் என்ன பேசணும் என்று தியானிக்கும் பொழுது கர்த்தருக்கு விருப்பமானது தலைப்பு. ஆமென். கர்த்தருக்கு விருப்பமானது. வேதாமத்திலிருந்து 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 14ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும். 2 சாமுவேல். ம் 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 மைக் கொடுங்க அவங்களுக்கு. தாவீது எந்த கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி
நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். 14ஆம் வசனத்திலிருந்து. அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அல்லேலூயா. தாவீது கர்த்தருடைய பெட்டி சுமந்து கொண்டு வராங்க. அப்ப ராஜாவுடைய ட்ரெஸ் போட்டுட்டு இல்ல, சணல் நூல். எப்படி, என்ன ட்ரெஸ்ஸுங்க? வாசிங்க. தாவீது சணல் நூல் யோபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். இப்போ கர்த்தருக்கு விருப்பமானது என்ன? தாவீதின் நடனமா அல்லது இன்றைக்கு ஆடுகிற உலக பிரகாரமானவர்களின் நடனமா? அன்றைக்கு தாவீது ஆடின நடனத்திற்கு வித்தியாசம் உண்டு. இன்னைக்கு ஒரு கூட்டத்தாரு ஆடுறாங்க, அதுக்கு வித்தியாசம் உண்டு. இப்போ தாவீது 2 விஷயம் பண்ணாரு. ஒன்று, கர்த்தருக்கு முன்பாக தாவீது நடனம் ஆடினாரு. இன்னொன்று, கர்த்தருக்கு முன்பாக தாவீது மனம் திரும்புதலுக்காக ஜெபித்தாரு. ஆமென். 2 விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு முன்பாக தாவீது என்ன பண்ணாரு? தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீது இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீரத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். அப்ப ஒரு ஆவிக்குரிய ஒரு நடனம் கர்த்தருக்கு முன்பாக ஆடுகிறது. அந்த ஒரு நடனத்தில் ஒரு அழகு காணப்பட்டது. வாசிங்க அப்படியே. கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாக மீகால் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலேயே அதை வைத்த பொழுது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலேயே சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் இட்டான். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்ரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவர்களுக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, நடனம் ஆடி ஒரு விருந்து அப்பமோ இறைச்சியும் கொடுத்து அனுப்புறாரு. அல்லேலூயா. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக பாருங்க, இத நம்ம கூட வேலை செய்யற நம்ம அரண்மனையில வேலை செய்யக்கூடிய எல்லா பெண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரித்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றால். எப்படி அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? கௌரவம். ராஜா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நல்லா இருக்க வேண்டியவரு
எல்லா பெண்களுக்கு முன்பாக ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டு சாதாரண ஒரு சணல் நூல் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுவராக இருக்கிறியே அப்படின்னு மகிமைப்பட்டு இருந்தார் என்றார். பாருங்க, அந்த மகிமை என்ன இருக்கு? போடுற வஸ்திரத்துல யாருக்கு சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்பாக அவர் தன்னோட ராஜாவோட ட்ரெஸ் தூக்கி போட்டார். எங்க தாவீது கோலியாத்தை முறியடிக்கும் பொழுது சவுல் தாவீதுக்கு மிலிட்டரி மேனோட ட்ரெஸ்ஸை கொடுத்தாரு. போர் சேவனை விட அதை போட்டு ராஜா நடந்து பார்க்க தாவீது நடக்கிறாரு. ஐயோ இது என்னப்பா இவ்வளோ பெரிய வெயிட் ஆகிடுச்சா, இதெல்லாம் எனக்கு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை போட்டு கூழாங்கல்ல எடுத்துட்டு போயிட்டு அடிச்சாரு. கோலியாத்தே அவன் கதை முடிஞ்சு போச்சு. அப்பேற்பட்ட கோலியாத்தை முறியடிக்கும் போதே சாதாரண ஒரு மந்தை மேய்க்கிறவனுடைய உடைய தான் போட்டுட்டு இருந்தாரு. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு முன்பாக அந்த ராஜ மேன்மை உடை இல்லைங்க, சாதாரண உடையே போதும். ஆமென். அப்ப இன்னைக்கு அந்த உடைக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு பார்த்தீங்களா தாவீது. அப்ப கர்த்தரையும் ஆராதிக்க தொழுது கொள்ள வந்திருக்கிற என் அன்பு தேவ ஜனங்களே, நீங்களாம் என்ன செய்யணும்? அழகா வெண்ணாடை அணிஞ்சு கொண்டு வரணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் வெண்ணாடை அணிய முடியல. எப்படி வாரம் ஃபுல்லாக கலர் கலராக போடுறீங்க, மல்டி கலரில். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது மட்டும் அந்த வெண்ணாடை அணிஞ்சிட்டு வந்தா என்ன? ஆமென். சொல்லுங்க. போலீஸ்கார் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு? மைக்கில் சொல்லுமா பாப்பா. காக்கி கலர். டாக்டர் என்ன கலர் ட்ரெஸ் போடுறாரு? ஒயிட் கலர். மிலிட்டரி மேன் என்ன ட்ரெஸ் போடுறாங்க? அதே காக்கி மிலிட்டரி. கிரீனு அதெல்லாம் போட்டு அந்த மிலிட்டரி ட்ரெஸ்க்கு தனி இருக்கு. டிரைவர் என்ன ட்ரெஸ் போடுறாங்க? காக்கி கலர். சீனியர் டிரைவர் என்ன ட்ரெஸ் போடுறாங்க? ப்ளூ கலர். ப்ளூ கலர். செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்ன ட்ரெஸ் போடுறாங்க? ப்ளூ கலர். மெக்கானிக் என்ன ட்ரெஸ் போடுறாங்க? காக்கி கலர். அல்லேலூயா. ஆட்டோ டிரைவர் என்ன ட்ரெஸ் போடுறாங்க? சொல்லுங்க. காக்கி கலர். லேப் டெக்னீஷியன் என்ன போடுறாங்க? ஒயிட் கலர். ஒயிட் கோட். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைங்க என்ன ட்ரெஸ் போடுறீங்க? ஒயிட். மல்டி கலர். ஆமென். நான் பார்க்குறேன் இந்த இன்னைக்கு கலரில் வந்தவங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். கட்டு இந்த வருஷம் உமா குட்டிக்கு, கலா எப்சிக்கு, அப்புறம் கார்த்திகாவுக்கு, அப்புறம் சாந்தி அம்மாவுக்கு, அப்புறம் அண்ணால் அம்மாவுக்கு, பிரகாஷ்க்கு, தனுஷ்க்கு, இவங்கெல்லாம் கட்டு. ஆமென். என்ன ஆமேனை காணோம்? ஏன்னா நீங்களாம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்கணும். ஆமேனை காண பத்தியா பா. ஒவ்வொருத்தரும் நம்ம ஏரியாவில் கூட 10 ஏழை ஏரியா தாய்மார்களுக்கு போய் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? உங்கள் சார்பாக 10 புடவை. ஆமென். யாரு கொடுக்க போகிறோம்? கொடுப்பேன் இல்லை, கொடுக்க போகிறோம். ஆமென். ஆமென் சொன்னவருடைய பேங்க் அக்கௌண்ட்லாம் நிரப்பப்படுவதாக. லட்சங்கள் இந்த டிசம்பருக்குள்ள அக்கௌண்ட்ல மினிமம் 1 லட்சம் பேலன்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே bless in the name of Jesus. ஆமென். உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. அதற்கு தாவீது மீகாலை பார்த்து உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலராகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பமாவேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பமாவேன் கூட. அப்படியே நீ சொன்ன பெண்களும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். அல்லேலூயா. அற்பனுமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களோடு கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான்.
அதனால் சவுலின் குமாரத்தியாக மீகாலுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பிள்ளை இல்லாத அன்பு பிள்ளைங்க, திருமணமான பெண்கள், உங்கள் இருதயத்தில் ஒருவேளை நீங்கள் மேட்டிமையாக இருந்திருக்கலாம், இல்லை கர்த்தருக்கு உண்மையே இல்லாமல் இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அநேக நபர்கள் குழந்தை பாக்கியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு பணம் புகழ் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஒருவேளை முகாந்திரம் இருந்தோம், நீங்கள் அதை அர்ப்பணிக்காமல் இருந்திருக்கலாம். அல்லது உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைய நான் ஒரு டாக்டர் ஆக்குவேன், கலெக்டர் ஆக்குவேன், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கலாம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைய நான் ஒரு ஊழியக்காரன் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஒரு சுவிசேஷகனாக மாற்றுவேன். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எப்படி பயன்படுத்துகிறாரோ, அவன் டாக்டராகி கூட ஊழியம் செய்யட்டும். அல்லேலூயா. ஆமென். இப்போ டாக்டர் நிறைய பாட்டெலாம் பாடியிருக்காரு, கடைசியில் டாக்டர் தொழிலே விட்டாரு. ஆமென். அவங்க ஒய்ஃப் டாக்டராக இருக்காங்க, இவர் நல்லா அழகாக பாருங்க, சும்மா ஜம்முன்னு அவ்வளோ அழகாக சும்மா பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கின்னு நல்லா அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் அழகாக பாட்டு பாடிட்டு ஜம்முன்னு ஷூட்டிங் போயின்னுக்கிறாரு. அல்லேலூயா. அதே போல தான் ஒரு சிஸ்டர் டாக்டர் தொழிலை விட்டு கத்தருக்காக நல்ல பீச்சில் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. அது என்ன பாட்டு? அது வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே. நல்லா அந்த டீம் பார்த்தீங்களா? அதை பார்க்கும்போது இன்னைக்கு எல்லாம் மல்டி கலரில் மேக்கப் பண்ணிட்டு ஷூட் காட்டுறாங்க, நடித்து காட்டுறாங்க. ஆனால் பாருங்க, அவங்க ஃபுல்லாக ஒயிட் நைட் போட்டு அந்த டீமை போயிட்டு உண்மையிலே அந்த பாட்டுக்கும் அந்த சாங்குக்கும் மகிமையாக இருந்தது. ஆமென். அது என்னைக்கும் தன்னை பிரதிபலிக்கலை, தன்னுடைய மேக்கப்பை காட்டலை, தன்னுடைய இமேஜை அவங்க அப்படியே டெவலப் பண்ணி காட்டலை. அவங்க கர்த்தருடைய நாமத்தொண்டே மகிமைப்படுத்தினாங்க. அந்த மகிமையின் வசத்தை போட்டு அவங்க பாடின பாட்டு அழகா செம்மையா இருந்துச்சு, அந்த கொயர் உட்பட. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், உண்மையுள்ள நபர்களை தெரிந்து கொள், பக்தியுள்ள நபர்களை தெரிந்து கொள், அவங்கள பிரதிஷ்டை பண்ணி அவங்கள உருவாக்கி இந்த இடத்துல நிற்க வச்சு கொயரில் அவங்க பாடணும், அதற்கு தகுதிப்படுத்தணும். அல்லேலூயா. அவங்க ஆசை இச்சைகள்னால நீங்க மோசம் போகாதீங்க, உங்க பாவ சிந்தனையினால நீங்க மோசம் போகாதீங்க, நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து விடாதீங்க. அல்லேலூயா. எது அழகு தெரியுமா? ஆவிக்குரிய அழகு, பரிசுத்தம், அதான் அழகு. ஒரு மகன் அப்படிதான் டிபியில் போட்டு வச்சிருந்தா, சவுப்புகள் ட்ரெஸ்ஸை போட்டு கையை காண இப்படி. நான் கையில் ட்ரெஸ்ஸை போட்டாலும் திட்டுவேன், இதில் வேறு டிபியில் போட்டால் ஊர் உலகமே பார்க்கும். போட்டேன், அவ்வளோதான். அதுலேருந்து ஒழுங்காக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். நமக்கு இந்த சிங்சாக் அடிக்கிற வேலையே கிடையாது. நமக்கு யாராக இருந்தாலும் வச்சு செஞ்சிடணும். ஆமென். ஆமென். டாக்டர் எரியுது டாக்டர், ஐயோ டிஞ்சர் ஊற்றாதீங்க, அவனை வாடா டிஞ்சர் ஊற்றி எரிஞ்சாலும் சரி. அல்லேலூயா. எரியுதே, என் ஒய்ஃப் அவதான் போட்டு அந்த சீழை புதுக்கி நசுக்கி எடுக்க, சோத்திரம் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். ஊசி போடும்போது அல்லேலூயா. ஆமென். அதே போல தான் இன்னைக்கு அப்படிதான் சில பேருக்கு ஊசி இறங்குற மாதிரி இறங்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. பரவாயில்லை. அப்போ எதுக்காகனா, நீங்கள் பெற்றுக்கொண்ட மகிமை இழந்து விடக்கூடாது, நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து விடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் மேலான காரியத்தை வச்சிருக்கிறாரு. ஆமென். நீங்கள் இன்னும் குந்தி நடந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. நொண்டி தான் நடப்பாங்க, குந்தி டப்புக்கு டப்புக்கு. அல்லேலூயா. நொண்டி குதிரைலாம் வச்சு ஓட்ட முடியுமா யுத்த காலத்தில்? என்ன பாருங்க, லிசன், நொண்டி குதிரை வச்சு ஓட்ட முடியுமா? வேலைக்காகுது. அந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு நொண்டி குதிரையாக இருக்கிறீங்க.
டப்புக்கு 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 டப்புக்குன்னு பஞ்சர் வண்டி ஓட்ட முடியுமா? என்னப்பா வண்டி பஞ்சர் தான் ஓட்டுவியா நீ? என்ன பண்ணுவ? டக்கு லெஃப்ட்டு பார்த்துட்டு நிறுத்தி பார்க்கிங் லைட் போடணும். இப்போ நிறுத்தா கூட இடிக்கிறான் டம்மால்னு. அப்படிதான் நிறைய பேர் வாழ்க்கை எப்படி இருக்கு. அல்லேலூயா. ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எச்சரிப்பின் சத்தம். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற, கர்த்தருக்கு முன்பாக ஓடுற, கர்த்தருக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இது ஒரு எச்சரிப்பின் சத்தமா உங்க வாழ்க்கையில இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்ப தாவீது பாருங்க, கடைசி வரைக்கும் அந்த புத்திர சுகாரத்துல அந்த மகள் இழந்துட்டாங்க. மீகால். என் அன்பு தேவனுடைய பிள்ளை நிகழ்ச்சியை பார்க்குற நீங்க ஒருவேளை இப்பேற்பட்ட இன்னைக்கு அநேக பெண்கள் வாழ்க்கையில் பாருங்களேன், நிறைய பெண்கள் கர்ப்பம் தரிக்க முடியாத சூழ்நிலை. ஒருவேளை ஏதாவது பெருமைக்குரிய காரியம் இருந்துச்சுன்னா ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா. கர்த்தருக்கு முன்பாக உண்மை இல்லை, எல்லா விஷயத்துலயும் உண்மை இல்லை, ஏதோ குறைவுகளா இருக்கீங்க. என் மன்னிங்க ஆண்டவரே, என் கர்ப்பத்தை மன்னிங்க, கழுவுங்க, சுத்திக்கிறீங்க, என்ன மன்னிங்க, என் சிந்தனையை மன்னிங்க, இருதயத்தை மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. தேவனுக்கு முன்பாக அன்னாலை போல ஆலயத்தில் வந்து டெய்லியும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வாரு, அதிசயம் செய்வாரு. உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வார்? அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1-13 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் நாத்தானே தாவீதின் இடத்தில் அனுப்பினார். அவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்திற்கு அனுப்பினான். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. ஐஸ்வர்யவானுக்கு பணக்காரனுக்கு நிறைய ஆடு மாடு இருந்துச்சு. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி வைத்திருந்தார். சின்ன ஆட்டுக்குட்டியே தவிர தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்தது. வாசிங்க. அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து. பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டி அவன் என்ன சாப்பிட்டானோ அதை சாப்பிட்டான். அப்புறம் அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க. பாருங்க, ஐஸ்வர்யவான் பார்க்க வழிபோக்கன் வந்தானா, அந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவதற்கு தன்னுடைய ஆடு மாடுகளை ஒன்றே பிடிக்க மனதில்லாமல், தாகிட்ட 100 ஆடு இருக்கு, அதை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுன்னு ஜாலியாக விளையாண்டு மகளை போல வச்சிருக்கிறான். அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சு கொண்டு வந்து அது தன்னிடத்தில் வந்து மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் கொண்டவனாகி நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் யார்? மரணத்துக்கு பாத்திரன் என்று, மரணத்துக்கு ஒப்பானவன். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், அவன் சாகணும். அப்படியா? சாவிடுங்க, வேற யாரும் இல்லை, நீதான். யாரு? தாவீது. கர்த்தருக்கு முன்பாக நடனமாடி தேவனை மகிமைப்படுத்தின தாவீது இப்ப கர்த்தருக்கு முன்பாக குற்றவாளியா நிற்கிறான். அவனுக்கு பொண்டாட்டி இருக்கு, ஆனா உரியாவின் மனைவி யுத்தம் நடக்குது, அவன் யுத்தத்துக்கு போகாம போயிட்டு அரண்மனைக்கு மேல உப்பரிகளை போய் நின்று வேடிக்கை பார்க்கறான். யுத்த காலம் நடக்கும்போது யுத்தம் பார்க்கணுமா இல்லையா? அதை போய் என்ன வேடிக்கை பார்க்கறது? அங்கே ஒரு பெண்ணு குளிச்சுட்டு இருக்கு. அப்பெல்லாம் வந்து பாத்ரூம் ஓப்பனாக தான் இருக்கும். இப்போதான் கூரை போட்டு மூடி வச்சிடறாங்க. திருட்டு பசங்க ஜாஸ்தி. அல்லேலூயா. ஆனால் அப்போ வந்து ராஜாவோட அரண்மனை தான் ஆயிடுச்சு இல்லையா? இந்த மனுஷன் பார்க்கும்போது அந்த பெண்ணை பார்க்குறாரு. பார்த்த உடனே இச்சிக்கிறாரு. அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்து அந்த பெண்ணோட என்ன பண்ணிட்டாரு? சயனித்து அந்த பெண்ணை கர்ப்பமாக்கி அனுப்பிச்சிடுறாரு. இப்போ புருஷங்காரன் வரான். இப்போ என்ன பண்ணுறது? கர்ப்பத்துக்கு யாரு காரணம் தெரியாதுல்ல.
புருஷன் யுத்த காலத்துக்கு போயிட்டானே, புருஷனை அனுப்பிச்சு என்ன பண்ண, நீ போ வீட்டுக்கு போ. அவன் போவே மாட்டான். அங்கே யுத்தம் நடக்கும்பொழுது நான் போய் என் பன்னெண்டு சுகபோகமாக இருப்பேனா? ஆண்டவரே தாவீது கிட்ட சொல்கிறாரு. எப்படி உத்தமான மனுஷன் பார்த்தீங்களா? யுத்தம் நடக்கும்போது என் பன்னெண்டு சுகமாக இருப்போமா சொல்லிட்டு போகல. சரி சரக்கு ஊற்றி அனுப்புகிறாரு, போடா அப்படின்னு. அப்பயும் போகல. என்னதான் பண்ணுறது? ஒன்றே தந்திரம் பண்ணுறாரு நம்ம ஆள். நிறைய பேர் தந்திரம். போய் ஒரு லெட்டர் அனுப்புகிறார், போ உரியாவை தூக்கி என்ன பண்ணு, போய் முன்னாடி யுத்த காலத்தில் நிறுத்து, ஆட்டோமேட்டிக்காக வெட்டுண்டு சாவும் அப்படின்னு சொல்லி லெட்டர் அனுப்பிச்சிட்டு அந்த யுத்த காலத்தில் போய் நிற்கிறாங்க, சண்டை போடுறாங்க. அவன் அதே போல் வெட்டுண்டு செத்து போயிட்டான். இப்போ யாருக்கு தெரியும்? செத்து போன பிறகு தாவீதுக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சு. தாவீதுக்கு ரூட் கிளியர் ஆன உடனே என்ன பண்ணுறாரு, உரியாவின் மனைவியை துக்கம்லாம் முடிஞ்ச பிறகு திரும்ப கூட்டு வந்து சேர்த்து அனுப்பிச்சுக்கிறாரு. அவ்வளோதான், பரடி ஆக்கிட்டார். எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு மனுஷன்ல. தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமத்தோடு இருந்த தாவீது இன்றைக்கு ஒரு பெண் ஆசையினால, அல்லேலூயா, அந்த மேன்மையை இழக்க நேரிட்டது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைங்க, ஒரு பெண் ஆசை. நீ நிறைய பேருக்கு ஆசை, நிறைய பேருக்கு பெண் ஆசை, பொண்ணு ஆசை, பண ஆசை, இடத்து மேலே ஆசை, ஊர் சொத்து மேலே ஆசை, ஊர் பொருள் மேலே ஆசை, மற்றவங்களுடைய ட்ரெஸ் மேலே ஆசை, மற்றவருடைய வாட்ச் மேலே ஆசை. இப்படி ஆசை ஆசை ஆசை. அல்லேலூயா. அவங்க ட்ரெஸ் பாருன்னு பார்த்தியா? என்னப்பா சத்தம் அது? அஜா இங்கே மக்கற என்ன ஆசை? ஆசை ஆசை ஆசை. ட்ரெஸ் மேலே ஆசை. உனக்கு இருக்கு அவ்வளோ ட்ரெஸ் இருக்குது, அப்போதான் பாவம். ஆமென், ஆமென். எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அதே போல தான் அவங்க ட்ரெஸ் பல இருக்கு பாரு, அதே மாதிரி இச்சிக்கிறது. அதே போல அவங்க போட்டிருக்க நகை மேலே பா எவ்வளோ ஜொலிக்குது பத்தியா? ஆமென். அதே போல பிறருடைய மனைவி மேலே, பிறருடைய கணவர் மேலே. யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. வாசிக்க பார்க்கலாம் அந்த வார்த்தை, கரெக்டாக கண்டுபிடிச்சு வாசிங்க. அந்த நான் சொல்ல பர்டிகுலர் வசனம் மட்டும் வாசிங்க. பிறனுக்குள்ளே யாரும் இச்சியாதிருப்பாயாக. இச்சையை குறித்து போட்டிருப்பாங்க. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியும், மைக் கொடுங்கம்மா, அவனுடைய வேலைக்காரனையும், பிறனுடைய மனைவியும் அல்லன்னு வாசிங்க. பிறனுடைய மனைவியையும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் பொண்டாட்டி நல்லா அழகா இருக்குது, அதை விட்டுறானுங்க. இங்க இருந்து இன்னொரு பொண்டாட்டி எப்படி இருக்கு? அழகா இருக்கா? ஐயோ ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே இல்லையா? இங்க கிளிய வச்சுக்கிட்டு அவன் குரங்க பார்ப்பான். சில பேர் கேடு கட்ட புத்தி அதான். எப்படி? இங்க கிளி வச்சுக்கிட்டு அங்க குரங்க பார்ப்பான். அல்லேலூயா. பிறனுடைய மனைவியை, அவனுடைய வேலைக்காரனையும் பாருங்க. அப்ப மனைவி என்ன சொல்லும்போது புருஷனையும் அப்படிதான் அர்த்தம். அப்புறம் அவங்கள வேலைக்காரியம், கழுத வேலைக்காரியோட விட்டு வைக்க மாட்டானோ போல இருக்குது. அல்லேலூயா. சொல்லுங்க, வாசிங்க. அவனுடைய எருதையும், அவனுடைய எருதையும், எருதையும், அவனுடைய கழுதையும், அவனுடைய கழுதையும், பின்னும் பிறனுக்குள் யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக. அப்ப பிறனுக்குள்ள யாதொன்றையும் வச்சுக்க கூடாது. பிறனுக்குள்ளது அது, உனக்குள்ளத உனக்கு தேவன் கொடுப்பாரு. அதை விட்டுட்டு பிறனுக்குள்ளது ஒன்று யாதொன்றையும், பிறனுடைய ட்ரெஸ் ஆனாலும் சரி, அது எல்லாமே அடங்கும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிறனுக்குள்ள யாதொன்றையும் என்ன செய்யக்கூடாது? இச்சிக்க கூடாது.
அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போ பேணுக்குள்ளே யாதொன்று என்ன செய்யக்கூடாது? இச்சிக்கக்கூடாது. அப்போ இது சொல்லும்போது தாவீது உணர்த்தப்பட்டு சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 1-17 வசனங்கள், ஒரு சில வசனங்கள் மட்டும் வாசிங்க. தேவனே 51ஆம் அதிகாரமா? தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்கள் படி என் மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமங்கள் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் மீறுதல்கள் அவன் உணர்த்தப்பட்ட போது அவன் என்ன பாவம் செஞ்சான் சொல்லிட்டு நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவன், நீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். நீ யாருக்கு விரோதமா பாவம் செய்யற? தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யற என்பதை மறந்து விடக்கூடாது. உமது கண்களுக்கு முன்பாக எப்படி வாசிமா? தேவனீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்குகளை நடப்பித்தேன். நீர் பேசும் பொழுது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்த விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். தாவீதின் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பன் என்று ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்கிறாரு. ஆனா என்ன பண்ணார் தாவீது? என்னங்க பண்ணார் தாவீது? இச்சை, அந்த இச்சையானது கண்களை பார்க்கிறாரு, அது கர்ப்பம் தரித்தது. அந்த பாவம் கர்ப்பம் தரித்ததுல அவர் இச்சித்த அந்த பெண்ணும் கர்ப்பம் தரித்தது. அல்லேலூயா. அந்த இச்சையினால வந்த கர்ப்பம். அல்லேலூயா. அப்ப தாவீது வேதாகமத்துல தேவனுடைய இதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதர் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் அவரது வாழ்க்கையில் 2 எதிர்மறையான காட்சிகள் நம்ம பார்த்தோம். முதல் காட்சி, உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்குள் வரும்போது கர்த்தருக்கு முன்பாக முழு மனதோடு ஆடினார். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். இரண்டாவது அவன் பாவ காட்சி. பத்சேபாள் அந்த சகோதரிடத்தில் போயிட்டு பாவத்திற்கு பிறகு அது உணர்த்தப்பட்ட போது பாவத்திற்கு பிறகு கண்ணீரோடு மனம் திரும்பி என் பாவத்தை நீர் கழுவும் என்று கதறி ஜபிக்கிறாரு. அல்லேலூயா. இந்த 2இல் கர்த்தருடைய இதயத்தை அதிகமாக தொட்டது எது? கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக டான்ஸ் ஆடுறது பெருசா அல்லது மனம் திரும்பினது பெருசா? ஹலோ பிரகாஷ் காரோ, நான் கேட்ட கேள்வி புரியுதா உங்களுக்கு? புரியல? கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தாவீது போய் டான்ஸ் ஆடினே வராரு, அது பெருசா? அல்லது பாவம் செஞ்ச நிமித்தமாக உணர்த்தப்பட்டு மனம் திரும்பி கதறி அழுகுறாரு, அது பெருசா? மனம் திரும்பி அழுதான் பெருசு. அப்ப வேதம் தெளிவாய் கூறுகிறது என்னன்னா, தேவன் ஆராதனை விரும்புகிறார், ஆனால் மனம் திரும்புதலை இன்னும் அதிகமாக விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிறீங்க இல்லைன்னு சொல்லல, ஆனா மனம் திரும்புதலை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்ப தாவீதின் நடனம் தேவனை மகிமைப்படுத்திய ஆராதனை தான். ஆனா கர்த்தருக்கு முன்பாக தன் முழு இதயத்தோடும் பலத்தோடும் நடனமாடினார். இது மேடைக்காக அல்ல, மக்களை கவர்வதற்காக அல்ல, தேவனுடைய சந்நிதியை வரவேற்கும் பரிசுத்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. அல்லேலூயா. அப்ப இதில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் என்னன்னா, ஆராதனை என்பது முழு இருதயத்தோடும் இருக்க வேண்டும், அரைமனசோடு இருக்கக்கூடாது, முழு மனதோடு இருக்க வேண்டும். அதே போல மனிதர்களின் பாராட்டை அல்ல, தேவனுடைய மகிமையை நாட வேண்டும். இன்னைக்கு ஆராதனை வீரர்கள்லாம், இன்னைக்கு அநேக சகோதரர்கள்லாம் அந்த மேக்கப்பை போட்டு அவங்க தன்னை பிரதிபலிக்கிறாங்க. அந்த மேக்கப்புக்கே எனக்கு தெரிஞ்சு 50,000 செலவு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஷூட்டிங் செட்டுக்கெல்லாம். அல்லேலூயா. யாரை கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்துனாங்க, தன்னுடைய திருச்சபையோ அலங்காரமோ அப்படி அல்ல.
ஆமென். தன்னுடைய மேக்கப் அல்ல, மேக்கப் போட தப்புன்னு சொல்ல, பட் எதுக்கு இம்பார்ட்டன்ட், எதை பிரதிபலிக்கிறீங்க? உங்கள் சினிமாவில் தான் வந்து அந்த மேக்கப் போட்டு அழகு முகத்தை காட்டுவாங்க, அட்ராக்டிவ், கவர்ந்து இழுக்கக்கூடிய காரியத்தை. இன்னைக்கு அப்படி இல்லைங்க. உங்க பார்க்கும்போது உன்னில் இயேசு இருக்கிறா என்பதை காட்டணும். இயேசுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டா, குளிச்சாரு, ஒரு வஸ்திரம் தரிச்சாரு, டீசெண்டாக போனார், அநேக அற்புதங்கள் நடந்தது. இன்னைக்கு அதெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு ட்ரெண்டிங், இன்னைக்கு மேக்கப், ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு லக்ஸுரி லைஃப் தான் ட்ரெண்டிங்காக போயிடுச்சு. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைங்க தயவு செய்து. அல்லேலூயா. மீகாள் தாவீதை கேலி செய்தால், ஆனால் தாவீது மனிதர்களின் கருத்தை விட தேவனுடைய பிரியத்தை தேடுகிறவராய் காணப்பட்டார். தேவனுடைய சந்நிதியில் உண்மையான ஒரு சந்தோஷம் இருக்கிறது. சங்கீதம் 16:11 வாசிங்க. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு, உமது பாடலும் கைத்தட்டலும் ஆராதனையும் உண்மையான இருதயத்திலிருந்து வருகிறதா? சில பேர் கைத்தட்டோன்னா கைத்தட்ட மாட்டாங்க, டேம்பரின் தான் தட்டும் அப்படின்னுவாங்க. ஒரு ஊழியக்காரன் சொல்கிறான்னா இம்மிடியேட்டாக கீழ்ப்படுத்தி நடக்கணும். இன்றைக்கி ஊழியக்காரனுக்கு எதிர்த்து பேசக்கூடிய ஆட்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. நீங்கள் என்ன எதிர்த்து பேசல, கர்த்தரை எதிர்த்து பேசுகிறீங்க. அல்லேலூயா. ஸோ தாவீதின் வீழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது, பரிசுத்தமான மனிதன் விழுந்து போகலாம். இன்றைக்கி நிறைய பரிசுத்தவான்கள் விழுந்து போகிறதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கி நிறைய பேர் விசுவாசிகள் விழுந்து போகிறாங்க, ஊழியக்காரங்க விழுந்து போகிறாங்க. இந்த இச்சை தான். அல்லேலூயா. இச்சை தான். இன்னைக்கு அநேக பெண்கள் இப்படி பாவத்தை விழ தள்ளுகிற அலங்காரம் இருக்கக்கூடாது, ஆள் மைக்கியா இருக்கக்கூடாது, கண் மைக்கியா இருக்கக்கூடாது, அரைக்குறை உடைய அணியக்கூடாது, மற்றவங்க இச்சிக்கத்தக்க உடைய அணியக்கூடாது. ஆண்கள் அணிய வேண்டிய உடைய ஆண்கள் அணியணும், பெண்கள் அணிய வேண்டிய உடைய பெண்கள் அணியணும். மாறாக ஒரு யாராச்சும் கிறிஸ்தவ உடையவர்கள் இப்படி யாராவது ட்ரெஸ்ஸு போட்டால் முதல் எதிரி நான் தான் இருப்பேன் உங்களுக்கு. பெண்கள் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு பேண்ட்டை போட்டு நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம், உங்களுக்கு தகுதி கிடையாது, அது பரிசுத்த வஸ்திரம் கிடையாது. அல்லேலூயா. ஒழுங்கின்மை. ஒரு சபையில் நல்லா பக்தி வைராக்கியமாக பேசுகிறாங்க, ஆழமாக மெசேஜ் கொடுக்குறாங்க, அவங்க விசுவாசி டிஷர்ட்டை போட்டு பேண்ட்டை போட்டு சுற்றி நிற்கிறது. அப்போ என்னமா ஆழமாக பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நத்திங். ஒன்றும் இல்லை. கிரியையில் உன் கிரியை எப்படி இருக்கு? ஆமென். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் தாவீது ஒரு பெரிய தவறு செய்தார். பத்சேபாளை இச்சித்தார், விபச்சாரம் செய்தார், பாவத்தை மறைக்க முயன்றார், உரியாவை கொலை செய்ய ஏற்பாடு செய்தார். ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை உண்டாக்கியது. ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், ஒரு குற்றத்தை மறைக்க இன்னொரு குற்றம். யாக்கோபு 1:15 வாசிங்க. யாக்கோபு 1:15 சீக்கிரம். இச்சை கருவுற்று பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் முற்றின பின் மரணத்தை உண்டாக்கும், பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. அப்ப ஒரே ஒரு எச்சரிக்கை. ஒரு நாள் ஆடிய தாவீது மற்றொரு நாள் அழுதார். ஒரு நாள் ஆட்ட ஒரு நாள் அழுதார். எனவே ஊழியம், அபிஷேகம், அனுபவம் ஆகியவை இருந்தாலும் விழிப்பில்லாமல் வாழ்ந்தால் வீழ்ச்சி வரலாம். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கவனிங்க, இது முக்கியமான ஒரு கட்டம் இருக்கிறது. அப்படி எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. ஆமென். நமக்கு சபைக்கு வந்திருக்கிறீங்க, விசுவாசியாக இருக்கிறீங்க, சிஷ்யராக இருக்கிறீங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்றீங்க. அப்போ ஊழியம், அபிஷேகம், அனுபவம் ஆகியவை இருந்தாலும் விழிப்பில்லாமல் இருந்தால் நீங்கள் வீழ்ச்சி அடையலாம். ஆமென். கவனிக்கிறீங்களா? லிசன், எழுந்துடுங்க, கெடப், ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை ஒப்புவிக்கிறேன், நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்பானாக. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ஆண்டவரே என்னை ஒப்புவிக்கிறேன், ஆண்டவரே என்னை ஒப்புவிக்கிறேன், ஆண்டவரே நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், நான் செய்த குற்றங்கள் குறையாவற்றையும் மன்னிப்பீராக, இயேசுவின் நாமத்தினால
ஆண்டவரே என் சகல பாவங்களை மன்னிங்க, என் மீறுதலை மன்னிங்க, ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன், ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என் குற்றங்களை மன்னிப்பீராக இயேசுவின் நாமத்தினால. தேவ கண்களை மூடுங்க, இருக்கிறதுல போய் கண்களை மூடுங்க. ஆண்டவரே இந்த ஒரு விசை கூட என்னை மன்னிங்கப்பா, ஒரு விசை கூட என்னை மன்னிங்க. ரத்தாலை கழுவுங்கப்பா. ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. கண்ணீரோட தேவ சமூகத்தில் கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அழுப்பாண்டு பார்க்கிறோமே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணிங்க. ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்துற, பரிசுத்தத்துக்காக கெஞ்சுங்க. ஆண்டவரே சுத்திகரிங்க, ரத்தாலை கழுவுங்கப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன். அன்பின் தாப்பனே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கேன் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. ஒரு ஆவிக்குரிய மனம் திரும்பல் எங்களுக்கு வேணும், எனக்கு வேண்டும். ஆண்டவரே என் சிந்தை, என் பார்வை, என் செயல், என் எண்ணங்கள், செய்கைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கு பிரியமாதை நான் செய்ய எனக்கு கற்றுத்தாங்கப்பா. ஆசீர்வதிங்க, வந்த ஒவ்வொருவரும் பேராக ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இப்பொழுது கூட நம்ம மத்தியில் தம்பி ஆபிரகாம் அவர்கள் காணிக்க பாட்டை பாடுவாங்க. என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நிலவின நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, நிலவின நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உம
ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகேவாம்மா, மேலே ஹை தூக்குங்க. நரேஷ், அவ்வளோதான் தூக்குங்க. ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம மத்தியிலே மூத்த ஊழியர் ஜான் மில்டன் ஐயா வந்திருக்காங்க, பாஸ்டர் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. ஐயா அவர்கள் முடிவு ஜெபத்தை ஜெபம் பண்ணிட்டு அம்மீன் ஆசீர்வாதம் கூறுவார். அதுக்கப்புறம் நீங்கள் அவர்களுக்குள்ள வந்து திருச்சுவை மக்கள் வந்து ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமி உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமுள்ள தெய்வமே, இது ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளுக்காயும் வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளான் என்று சொல்லி யோவான் சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்துக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது ஆவியானவர் உடைய பிரசன்னத்தோடு எங்கள் மத்தியில் இறங்கி வரு என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறபடினாலே அந்த வாக்கு தத்துவத்தின்படி நீர் எங்கள் மத்தியில் வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளோடு இடைப்பட்ட கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, அவர்கள் உம்மை பாடி துதித்து ஆராதித்து போற்றி மகிழ்ந்து உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளின் மூலமாய் உம்மை விளங்க பண்ணின கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த தெய்வ வல்லமை இந்த நாளிலே இந்த இடத்தில் கூடின ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வதாக. அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறது மட்டுமல்லாமல் அவர்களையே அற்புதங்களாய் மாற்றி அநேக ஆயிரங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் காணப்படும்படியாக தேவனுடைய வல்லமை தொடர்ந்து ஆண்டவரை பிரவாகித்து கடந்து வரும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம். நல்ல பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. அருமையான ஊழியருக்காய் செபிக்கிறோம். பாஸ்டர் மனோஜ்குமார் அவர்களுக்காய் செபிக்கிறோம். சகோதரிக்காய் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தாய்மார்க்காய் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. சபை மக்களுக்காய் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வல்லமைகள் தாராளமாய் விளங்க ஜெபிக்கிறோம். இந்த இடத்திலிருந்து கர்த்தாவே இந்த பகுதி முழுவதற்கும் சத்தியம் கடந்து போகும்படியாய் ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அற்புதங்கள் அன்றாட நடவடிக்கைகளாய் காணப்படும்படியாய் ஆவியானவர் தம்முடைய வல்லமைகளை தாராளமாய் விளங்க பண்ண வேண்டும் என்று ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிற கர்த்தாவே கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த நேரத்தில் கூட விசேஷமாய் ராஜாவை துதிக்கிறோம். போதகருக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய உச்சன் தலைவர் உள்ளம் கால் வரைக்கும் வல்லமை அனுப்புகிற ஆண்டவரே, சரீரத்தில் கர்த்தாவை ஆண்டவரே, வெளியே ஆண்டவரே உங்களை திருமத்தமாய் அடியான் ஆண்டு போகும் பொழுது திடீரென்று ஏற்பட்ட இந்த விபத்தில் இருந்தும் கர்த்தர் பாதுகாத்து கொண்ட கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பூரண சுகத்தை நீர் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் அவருடைய சரீரத்தில் உள்ளும் புறமுமாய் பூசுகிறோம் ஆண்டவரை துதிக்கிறோம். பூர்ண விடுதலையை கர்த்தர் கொடுத்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்தி இன்னும் அதிகமாய் தைரியமாய் ஆண்டோட நாமத்தின் மகிமை எழும்பி ஓடி செயல்பட இந்த வல்லமையை விளங்க பண்ண கர்த்தருடைய பலத்தை கரத்தில் எடுத்து பயன்படுத்த வேண்டும் அவர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டுமல்லாமல் சரீர மற்ற விதமான நிலைமை சமுதாய சகல வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவர்கள் ஆஸ்வதிக்கப்படும்படியாக ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு ஹோலிஸ்டிக் பிளெஸிங்கை ஆண்டவரே ஆண்டவரை ஜனங்களுக்கு ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கும்படியாய் நீர் அவரை தெரிந்து கொண்டபடியினாலும் அவர் மூலமாய் காரியங்களை செய்து வருகிறபடினாலும் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற கர்த்தாவை துதிக்கிறோம். இந்த சபையிலே கர்த்தாவே அவரோடு தோளோடு தோள் கொடுத்து நின்று ஊழியத்தில் கைதாங்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அத்தனை பேருடைய வாழ்க்கையின் ஆண்டோட வல்லமை கடந்து போவதாக, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, தேவ வல்லமை விளங்குவதாக, சாட்சிகளாய் நீரை நிலைநிறுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டை துதிக்கிறோம். நல்ல பிதாவே நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இன்னும் பெரிய காரியங்களை செய்யும்படியா இந்த பாதபடி அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஆவிக்குரிய நன்மைகள், சரீர நன்மைகள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், குடும்பத்தின் நன்மைகள் அத்தனை நாளும் குடும்பங்கள் முழுவதையும் நிரப்பி உடைய வல்லமையை தாராளமாய் விளங்க பண்ண வேண்டும் என்று உடைய நாமத்தினாலே அதிகாரத்தை பெற்றிருக்கிற தேவனுடைய ஊழியக்காரடியை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பரிசுத்த நாமம் தொடர்ந்து மகிமைப்பட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனத்தை மகிமை நாங்கள் செலுத்துகிற ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் வல்லமையும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட உடைய வருகை பரியந்தம் காணப்படுவதாக. ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ள உள்ளவுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.